ஒரு ஊழலை லீகலா பண்ண முடியுமா? ஒரு கொள்ளையை வெளிப்படையாக அடிக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் ஸ்கேமு, ரேஷன் கடை ஸ்கேமு, அப்புறம் டாய்லெட் ஸ்கேம்னு சொல்லி இடி ஐடின்னு ஒரு பக்கம் பரபரப்பை உருவாக்கினாலும் சத்தமே இல்லாமல் நாங்கள் கனிம வளத்துறையில் கொள்ளையடிப்போம். டாஸ்மாகில் எப்படி ஒரு ஸ்கேம் நடைபெறுகிறதோ அதே போல கனிம வளத்துறையில் மைன்ஸில் ஒரு ஸ்கேமை நடத்த திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓராண்டுக்குள்ள கனிமவளத்துறையில மட்டும் 2000 கோடி எங்களுக்கு வேணும், இதை வச்சு தான் நாங்கள் தேர்தலை அணுக போறோம், இதை வச்சு தான் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு திமுக தலைமை ஒரு ஊழலை அபிஷியலா பண்ண திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்துக்குது. இதுக்கு தனியாக வசூல் பண்றதுக்கு ஒரு டீமை உருவாக்கியிருக்கானுங்க. அந்த டீமுக்கு பேரு நாமக்கல் டீம். எப்படி டாஸ்மாக்ல 10 ரூபா வசூலாகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கும், டாஸ்மாக்ல எவ்வளவு சேல் ஆகுது, ஒரு நாளைக்கு 100 பாட்டில் வித்தா 1000 ரூபா வந்தாகணும், 200 பாட்டில் வித்தா 2000 ரூபா வந்தாகணும், 300 பாட்டில் வித்தா 3000 ரூபா வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 10 ரூபாயை வாங்கினாங்களோ அதே மாதிரி அது கரூர் கேங். இப்போது உருவாக்கப்பட்டிருக்க கேங் நாமக்கல் கேங்.